ஃபஸ்ட் கியர் போடுங்க பாஸ். ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். போயிட்டே இருங்க. போயிட்டே இருங்க. லெஃப்ட் ரைட் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்பீட் ஸ்பீட். கிளச் ஆஃப் செகண்ட் கியர். இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. போயிட்டே இருங்க. லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். கிளச் எங்கேயே ஆஃப் பண்ணுங்கள். இது டர்ன் லெஃப்ட் விடணும். இதுக்கு வந்து ஆஃப் 0 பண்ணுங்கள். ஆஃப் 0. வெயிட் பண்ணுங்கள். வண்டி உள்ளே வர வெயிட் பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டு வரணும். நல்லா ரோட்டில் விட்டுங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. வர டர்ன் லெஃப்ட் எடுக்கணும். ஸ்டேரிங் நேராக பிடிங்க. இங்கேயே கிளச் ஆஃப் பண்ணுங்கள். கிளச் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இதுக்கு ஃபுல் 0 பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் 0 பண்ணுறது லெஃப்ட் ரைட் வாட்ச் பண்ணுங்கள். கட் பண்ணுங்கள். ஆஃப் கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணிவிட்டு ஸ்பீட். இந்த ஸ்பீடு ஒரு இருக்கணும் ஸ்டேரிங்கு. அப்போ தான் வண்டி கட்டாகி இப்படி ஸ்டடி ஆச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க. லைட்டாக மாற்றி வச்சுக்கோங்க. ஸ்பீட். அதேமாதிரி அந்த பெண்டுக்கு எப்படி ரோடு பெண்ட் ஆகுதோ லைட்டாக தான் ஆக்சிடெண்ட்டை விட்டுடுங்க. கிளச் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இந்த ரோடு எப்படி பெண்ட் ஆகுதோ நீங்கள் அப்படியே கட் பண்ணுங்கள். இப்படி தான் பண்ணுங்கள். இன்னும் பண்ணுங்கள். வண்டி நேரம் ஆகணும். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள். இந்த ஸ்பீட் பை ஏறியானோடனே கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள். போய்ட்டு கொஞ்சம் வண்டி ரைட்டில் வச்சுக்கோங்க. ரைட் ட்ராக். பாதி ரோடு நமக்கு, பாதி ரோடு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு. அப்படியே போங்க. போகலாம். இந்த பள்ளம் மேலாம் விடக்கூடாது. கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. வண்டியை சொல்லி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ரைட் பெண்டு தான் வரணும். சரிங்களா. அப்படியே கட் பண்ணுங்கள். ஆக்சிடெண்ட்டை விட்டுட்டு நல்லா கட் பண்ணுங்கள். சூப்பர். ஸ்டடி பண்ணுங்கள். கிளச் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்பீடை கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள். இதுக்கு 0 பண்ணணும். கிராஸாக வாங்க. வாங்க. அடிங்க. 0 அடிங்க. ஓகே. ஸ்டடி பண்ணுங்கள். போய்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பள்ளம் மேட்லாம் இருக்கு இல்லையா. கிளச் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இந்த பள்ளம் மேட்லாம் நேக்காக தான் போட்டு விடணும். அப்போ தான் நம்மளுக்கு பேக் பெயின் வராது. ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். ஆஃப் கிளச். அதே மாதிரி அந்த ஒரு வண்டி வந்து ஆப்போசிட்டில் வந்து கிளச் ஆஃப் பண்ணுங்கள். நம்மளுக்கு இடம் இருந்தால் தான் நம்ம போக முடியும். நல்லா போக முடியும். ஸ்பீட். கிளச் ஆஃப் தேர்ட் கியர் போடுங்க. ஒரு டர்ன் லெஃப்ட் விடுங்க. இண்டிகேட்டர் போடுங்க. திருப்பி செகண்ட் கியர் போடுங்க. இவங்க நடந்து போகிறாங்களே, இவங்க மேலே அடிக்கூடாது. ஒரு 2 அடி வாங்கி வச்சுக்கோங்க. தள்ளி வைங்க. உள்ளே வாங்க. கிராஸாக உள்ளே வாங்க. கிளச் ஆஃப் பண்ணுங்கள். வண்டி கட் பண்ணி ஸ்டெடியாக வரும். கிளச்சை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அந்த ஸ்லோ மூவிங்கில் ரன் ஆகி கரெக்டாக கட் பண்ணி இப்போ ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். சரிங்க. ஸ்டடி பண்ணுங்கள். போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் நீங்கள் வர ஸ்பீட்லேயே கிளச் ஆஃப் பண்ணி லெஃப்ட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளச்சை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். கிளச் ஆஃப் தேர்ட் கியர். சாஃப்டாக போடுங்க. 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் கூட எடுத்துக்கலாம். கிளச்சை என்ன கியர் போகிறோன்னு சொல்லிட்டு போடுங்க. ஸ்பீடு வேண்டாம். 40 தான் லிமிட்டு. இப்போ இதில் யூ-டர்ன் போட்டுன்னு திருப்பி இதில் வரும். நல்லா ரோட்டில் வச்சுக்கோங்க பாஸ். இல்லை அவங்க மேலே டச் ஆகும் வண்டி. முடிஞ்ச அளவுக்கு யார் மேலே இடிக்கக்கூடாது. கிளச் ஆஃப் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க. ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போங்க. இது ஃபுல் யூ-டர்ன் பண்ணுங்கள். ஃபுல்லாக சுற்றுங்க. 0. ஓகே. ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. போகலாம். போய்கிட்டே இருங்க. போகலாம். இப்போ ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நல்லா போகும். ஆள்லாம் நடந்து போகிறாங்க இல்லையா. எதுக்கு ஆப்போசிட்லேயும் வண்டி வருது. இவங்க மேலே இருக்கக்கூடாது. ஆப்போசிட்டில் வரவங்க மேலே இருக்கக்கூடாது. போகலாம். ஸ்பீட். கிளச் ஆஃப் தேர்ட் கியர். போகலாம். உங்களுக்கு எத்தனை கிளாஸ் இன்றைக்கி? 5th கிளாஸில் இந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்க. ஸ்பீடு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்பீடு வேண்டாம். ஏன்னா 10 கிளாஸ் முடிஞ்சால் தான் அந்த ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த 5வது கிளாஸில் ஸ்பீடு எடுத்தோம்னா கண்ட்ரோல் கிடைக்காது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வேண்டாம். நெக்ஸ்ட்டு தான் ஸ்பீடு. இப்போ இதில் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோ இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டு முதல்ல நில்லுங்க. இதில் ஒரு யூ-டர்ன் போடணும். நம்ம பிரேக்கு சாஃப்டாக போட்டு போங்க. போடுங்க. இன்னும் போடும். இப்போ இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க. ஃபஸ்ட் கியர் போடுங்க. போகலாம். இப்போ பாருங்கள். இந்த லெஃப்ட்டு வர வண்டி பாருங்கள். இந்த ரைட்டில் வர வண்டி பாருங்கள். இப்போ 0 பண்ணுங்கள். நம்மளுக்கு பின்னாடி வராங்க பார்த்தீங்களா. இப்போ எங்கேயும் பாருங்கள். இந்த 2 வீலர்லாம் பாருங்கள். நமக்கு பின்னாடி 2 மிரர் பாருங்கள். வந்தால் 2 வீலர் இவங்களும் நோட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே பண்ணுங்கள். இந்த ஆப்போசிட்டில் இவங்களையும் நோட் பண்ணுங்கள். ரைட்டில் உங்கள் பின்னாடி என்ன வராங்க நோட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டே இருங்க.
ஸ்டக் பண்ணாமல் லைவாக பண்ணுங்கள். அப்போ தான் வண்டி வந்து இப்படி ஜர்க் ஆகுது. ஓகே, கிளச் ஆஃப் செகண்ட் கியர் போகலாம். நல்லா ரோட்டில் வச்சுக்கோங்க பாஸ். கிளச் ஆஃப் தேர்ட் கியர். ஸ்பீடு வேண்டாம். ஃபோர்த்து கியர் ஸ்பீடு, தேர்ட் கியரே எடுக்கிறீங்க. அப்படி போகக்கூடாது. கேஷுவலாக நார்மலாக ஹேண்டில் பண்ணுங்க போதும். லெஃப்ட் ரைட் வாட்ச் பண்ணுங்கள். நல்லா ரோட்டில் விடுங்க. ஆக்சிடென்ட் விட்டுடுங்க. திருப்பி அதே மாதிரி யூட்டர்ன் போட்டு இதே ரோட்டில் வரணும் பாஸ். போகலாம். நல்லா ரோட்டில் வச்சுக்கலாம். ஒரு இடிப்போம். கிளச் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்பீடை டவுன் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போட்டு வைங்க. போன வாட்டி நீங்கள் செகண்ட் கியர் போடணும், போடல. அடிங்க, ஃபுல் யூட்டர்ன் அடிங்க. போகலாம். ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். இங்கே யூட்டர்ன் பண்ண சார் லெஃப்ட்லேயும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பின்னாடி வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்கள். போயிட்டே இருங்க. போகலாம். போயிட்டே இருங்க. ஸ்பீட். போகலாம். போயிட்டே இருங்க. ஸ்பீட். கிளச் ஆஃப் தேர்ட் கியர். இப்போ இந்த வண்டி போகுதுல, ட்ராக் கொஞ்சம் மாற்றி வைங்க. ஃபிஃப்த்து கியர் இது. ஃபிஃப்த்து கியர். தேர்ட் கியர் போடுங்க. போகலாம். அப்படியே போயிட்டே இருங்க. கிளச் ஆஃப் ஃபோர்த்து கியர். கியரும் போடணும், ப்ளஸ் கியரும் மைனஸ் பண்ணணும். அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இப்போ கிளச் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்பீடை கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்பீடு கம்மி பண்ணுறோம். பிரேக் விடுங்க. இப்போ செகண்ட் கியர் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோர்த்துலேருந்து செகண்ட் இந்த ஸ்பீட் டவுன் ஆனவே அந்த ஸ்பீடுக்கு தகுந்த கியரை நம்ம சூஸ் பண்ணி போட்டு போயிட்டாங்கணும். போகலாம். இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் எடுங்க. லெஃப்ட்டில் போடுங்க. திருப்பி 10 லெஃப்ட் விடணும். கிளச் ஆஃப் பண்ணுங்கள். லெஃப்ட்டு திரும்பும்போது ரைட்டில் வர வண்டியை நோட் பண்ணுங்கள். நமக்கு பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டு மிரர் நோட் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் வர வண்டியை நோட் பண்ணுங்கள். நல்லா டர்ன் பண்ணுங்கள். இப்போ ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த வண்டிக்கு பின்னாடி போயிட்டே இருங்க. போகலாம். ஒரு ஹாரன் கொடுங்க. ஹாரனில் 3 ஸ்டைல் இருக்குது. போகலாம். நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு அலர்ட்டு. போகலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு அலர்ட்டு. இது வந்து செகண்ட் அலர்ட்டு. மூணாவது அலர்ட்டு இது. அதாவது கவனம் இல்லாமல் இருக்காங்க, கவனிக்கல, நான் இந்த சிக்னல் கொடுக்கணும். மூணாவது சிக்னல். போகலாம். ஸ்பீட். கிளச் ஆஃப் தேர்ட் கியர். போகலாம். ஸ்பீட். கிளச் ஆஃப் செகண்ட் கியர் போடுங்க. ஸ்பீடை டவுன் பண்ணுங்கள். இந்த பார்க்கிங் லைட்டை மட்டும் போடுங்க பாஸ். இந்த ஒரு சுவிட்சை மட்டும் இப்படி திரும்புங்க. அப்படி முன்னாடி திரும்புங்க. ஒன்று போகலாம். அது 2 ஹெட்லைட்டை போட்டிங்க. 1 போகலாம். ஆஃப் கிளச். இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. திருப்பி 10 லெஃப்ட் விடணும். கிளச் ஆஃப் பண்ணுங்க. கிராஸ் ஆவாங்க. ஃபுல் ஜீரோ பண்ணுங்கள். ஃபுல் ஜீரோ. ஸ்டடி பண்ணுங்கள். போயிட்டே இருங்க. அந்த பள்ளத்துக்கு நடுவில் ஓட்டுங்க. போகலாம். ஸ்பீட். கிளச் ஆஃப் தேர்ட் கியர். ஓகே, சூப்பராக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் விளையாடணும். வண்டி ஸ்டேரிங் வந்து உங்கள் சொல்கிற பேச்சு இந்த வண்டி கேட்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சூப்பராக ஓட்டுறீங்களா பாஸ். 5வது நாள் கிளாஸ் இல்லையா உங்களுக்கு? நல்லா பண்ணுறீங்க. ரொம்ப ஸ்பீடு மட்டும் வேணாம். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுங்க. ஆப்போசிட்டில் கார் வருது. கிளச் ஆஃப் பண்ணுங்கள். அவங்களுக்கு வழி விடலாம். அவங்களும் போகணும், நாம்பளும் போகணும். இப்போ ஜிக்ஜாக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். இல்லை நின்றுடுங்க. ஃபஸ்ட்டு கியர். போகலாம். அந்த ஆட்டோ மீன் போனோன்னே போகலாம். ரைட்டில் அதுக்கு முன்னாடி வண்டி வருதா பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டுங்க. கிளச்சை வேகமாக எடுத்துட்டுங்க. ஃபஸ்ட்டு கியர் மட்டும் சாஃப்டாக எடுங்க. போகலாம். சுற்றுங்க. ஜீரோ இல்லை இடிக்கும். இப்போ ரிட்டர்ன் கொண்டு வாங்க. எனக்கா சுற்றுங்க. ஜீரோ சுற்றுங்க. இப்போ ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணு. இந்த 2 வண்டிக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணி போங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணி போகலாம். ஸ்பீட். கிளச் ஆஃப் செகண்ட் கியர். போகலாம். ஸ்பீட். கிளச் ஆஃப் பண்ணுங்கள். எங்கே உங்களுக்கு தோணுதோ, எங்கே வண்டி எடுத்தீங்களோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. அப்படியே வாங்க. லெஃப்ட்டில் வாங்க. அந்த பூத்தொட்டியான நிப்பாட்டிடலாம். நல்லா மாற்றி கட் பண்ணுங்கள். நல்லா வெளியே வரலாம். ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். வண்டி இதுக்கப்புறம் ஓட்டினதோட இன்றைக்கி நல்லா ஓட்டிங்களாப்பா. சூப்பராக அழகாக ஓட்டியிருக்கீங்க. அதே மாதிரி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா? நல்லா சத்தமாக பேசுங்க. புரியுது. பீச்சு நான் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா? புரியுது.
கரெக்டாக அதே மாதிரி சொல்கிறத கேட்டு பண்ணிங்கன்னா இன்றைக்கி 5ஆவது நாள் நல்ல ரிசல்ட்டு. ஸ்டேரிங்கும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸு. பிரேக்கு இந்த ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த வண்டி அழகாக நீங்கள் வந்து ரன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம். அதை ஒன் பையாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டெப்பாக பண்ணணும். ஏன்னா இப்போ கிளச் அமைக்க கீரை கரெக்டாக போல வந்துடுச்சு, வண்டி கிளச்சை மூவ் பண்ணி ரிலீஸ் பண்ண கரெக்டாக தெரிஞ்சிச்சு. பிரேக் வந்து சாஃப்டாக அடிக்க கற்றுக்கிடுங்க, ஆக்சிலேட்டரும் கொடுக்க கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க. இந்த ஸ்டேரிங் ஒர்க்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் வச்சுக்கோங்க, அந்த ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சூப்பராக பண்ணுங்க. ஓகே பாய், தேங்க்யூ. உங்களுக்கு டவுட்னா கேளுங்க எதனா எனக்கு, சரிங்களா? ஓகே பாய்.